சாரதி லா ஸ்டடீஸில் ப்ராப்பர்ட்டி லா 1 டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங் 1 by 1 டாக்ட்ரின் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங், அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா அடமான சொத்தின் வரிசை உரிமை கோட்பாடு, ஏதோ ஒரு ஆர்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விவகாரமாக தான் தெரிய வருது. இந்த இடத்துல அதை பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரேஞ்சிங் ஆஃப் மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டிஸ், ஏதோ ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்கேஜர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கேஜர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடமானம் வைத்தவர். இந்த இடத்துல ஏ இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்க விழைபவர். ஸோ அதன் அடிப்படையில் யார் ப்ராப்பர்ட்டி ஓனரோ அவங்க மார்க்கேஜர்னு இந்த இடத்துல சொல்லப்படுறாங்க. இந்த வித்தியாசங்கள் தெரியாமல் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை உங்களால் டச் பண்ண முடியாது. அதனால தான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல பதிய வைக்கப்படுது. அதுக்கப்புறம் சொத்துடைய உரிமையாளர் அவர் தான், மார்க்கேஜர் தான் சொத்துடைய உரிமையாளர். அதுக்கோட கடன் பெற விழைபவர், சொத்து அவர்கிட்ட இருக்குது, அதன் அடிப்படையில் அவர் கடன் பெற ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நபர் பேர் தான் மார்க்கேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மார்க்கேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அடமானம் பெற்றவர். இந்த சொத்தை பார்த்தீங்கன்னா அடமானம் இவர் பெற்று வைத்துக் கொள்கிறார். இவருக்கு வந்து கன்சிடரேஷனாக அமௌண்ட்டை கொடுக்குறாரு, இவருடைய கன்சிடரேஷனாக டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. சொத்தை அடமானத்திற்காக தன்வசம் வைத்துக் கொள்பவர். என்னதை தன்வசம் வச்சுக்கிறாரு? அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மூலப்பத்திரத்தை இவர் வாங்கி வச்சுப்பார். கடன் கொடுத்தவர். ஸோ இந்த 3 கான்செப்டை யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மார்க்கேஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 3 கான்செப்டை யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்களாம் மார்க்கேஜர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கேஜ். மார்க்கேஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடமானம்னு அர்த்தம். ஸோ மார்க்கேஜி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இல்லாத ஒரு கான்செப்டே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க போது நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போது இந்த மார்க்கேஜ். ஏன்னா மிக தெளிவாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம பார்த்தா நமக்கு மிக ஈஸியாக நம்மளுக்கு விவகாரங்கள் புரிய வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஏ என்ற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா ஏ இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி ஓனர், தட் மீன்ஸ் மார்க்கேஜர். புரிஞ்சு போச்சா? செகண்ட் ஒன், ஏ கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏ ஹேவ் 2 ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹவுஸ், அதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்டு, அதற்கான நேம் பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சாச்சு. இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கேஜியை பற்றி பேசுகிறோம். மார்க்கேஜி இஸ் ஏ அடமானம் பெற்றவர், அப்படி இல்லைன்னா கடன் கொடுத்தவர். இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்னாலும் மனசில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XY ப்ராப்பர்ட்டியை இவர் பார்த்தீங்கன்னா அடமானம் வைக்கிறாரு பி கிட்ட. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்பர்ட்டியை சி கிட்ட எக்ஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஒரு அடமானம் வைக்கிறாரு. மொத்தம் 2 ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லிட்டேன், XY. ரெண்டுத்தையும் பி கிட்ட அடமானம் வைக்கிறாரு. இன்னொரு வாட்டி அடமானம் வைக்கும்போது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் சி கிட்ட அடமானம் வைக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். 2 ப்ராப்பர்ட்டி இருக்கணும், 2 மார்க்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் மார்ஷல்லிங், டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங். நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை தான் இந்த இடத்துல அழகாக ஃப்ளோ சார்ட்டாக போட்டிருக்கு. ஏ என்கின்ற ப்ராப்பர்ட்டி ஓனர் எக்ஸ் ஒய்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காரு தன்வசம். பி என்ற மார்க்கேஜிக்கு XY ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணுறாரு. அதே மாதிரி சி என்ற மார்க்கேஜி கிட்ட எக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணுறாரு. இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரியும் அடமான சொத்தின் வரிசை உரிமை கோட்பாடு. ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. 1 2 3ன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல அதுக்கான டெஃபினிஷன் என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் ஆஃப் மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி. ஒரு அடமான சொத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங். இப்போ செக்ஷனுக்கு வந்துடுவோம். செக்ஷன் 81 என்ன டிஃபைன் பண்ணி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் சொத்துக்களின் உரிமையாளராக இருந்து 2 பேரிடம் அடமானம் வைத்திருக்கும் போது தான் இக்கோட்பாட்டை உபயோகப்படுத்த முடியும். தெளிவாக சொல்லிட்டாங்க. செகண்ட் என்ன டிஃபைன் பண்ணுது செக்ஷன் 81 அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அடமானம் பெற்றவர். இந்த இடத்துல யார் முதலாவது அடமானம் பெறுறாங்க? பி இல்லையா? முதலாவது அடமானம் பெற்றவர் தம்முடைய உரிமையின் பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது இவருக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது. இவர் வந்து பணம் கட்டலைன்னா இந்த
ப்ராப்பர்ட்டியை தன் வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான உரிமையை மற்ற அடமானதாரருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி வரும்போது, இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷல்லிங் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோன்னா, கடனை வசூலிக்க ஒரு கடனாளருக்கு உள்ள அந்த உரிமையானது மற்றொரு கடனாளியை பாதிக்கப்படக்கூடாது, அதாவது கடனாளரை பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷல்லிங். ஒருத்தருடைய ரைட்ஸை இன்னொருத்தரோட ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு டயக்ராம் மூலிமா அதை புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாரு, ஏ என்ற ஒரு நபர் வந்து ஏ ஈஸிய ப்ராப்பர்ட்டி ஓனர்னு சொல்லியாச்சு, XY ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இருக்காரு. பி கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கேஜி பண்ணுறாரு XY ப்ராப்பர்ட்டியை. ஸோ 2 ப்ராப்பர்ட்டி இப்போ பி கிட்ட இருக்குது. அகைன் சி கிட்ட எக்ஸோட ப்ராப்பர்ட்டியை மட்டும் மார்க்கேஜ் வைக்கிறாரு. இப்போ பி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏ பேரில் நடவடிக்கை எடுக்க விழையுது. ஏன்னா அவர் வந்து பணம் கட்டலை, ஏதோ ஒரு கான்செப்டுக்காக நடவடிக்கை, அவருடைய உரிமையை எடுத்துக்க விரும்பும்போது என்ன பண்ணணும்னா எக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி அது எடுக்க நினைக்குது. ஏன்னா சி கிட்டையும் எக்ஸுடைய ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சி என்ன வந்து சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கிட்ட உங்ககிட்டையும் என்கிட்டையும் எக்ஸுடைய ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா ஒய்யுடைய ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸை நீ எடுத்துக்கோ, எக்ஸை விட்டுடு அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல பி அப்படிலாம் ஒன்றும் நான் பண்ண மாட்டேன், நான் எக்ஸுடைய ப்ராப்பர்ட்டி தான் ரைட்ஸ் எடுப்பேன்னு சொன்னால் சி வந்து ஆட்டோமேட்டிக்காக சூட் ஃபைல் பண்ணால் டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷல்லிங் ஆக்ட் ஆகி இந்த பி வந்து ஒய்யுடைய ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் எடுத்துக்க சொல்லி தான் ஆர்டர் ஆகும். இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷல்லிங். இதை தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 81 ஒரு சில கண்டிஷன்ஸாக சொல்கிறாங்க. அடமானம் வைத்தவர் பொதுவாக ஒருவராக மட்டுமே இருக்க வேண்டும், 2-3 பேர் இருக்கக்கூடாது, ஏபிசின்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அடமானம் வைக்கணும். அது எத்தனை ப்ராப்பர்ட்டியாக வேணாலும் இருக்கலாம், அதேமாதிரி எத்தனை பேர்கிட்ட வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் மார்ஷல்லிங் ஆக்ட் ஆகும். கண்டிஷன் நம்பர் 1. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, முந்தைய அடமானம் பெற்றவருக்கு குந்தகம் விளைவிக்காமல் மற்றொரு அடமானதாரர் மற்றொரு மார்க்கேஜி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பி பண்ணிச்சு பார்த்தீங்களா, நான் எக்ஸை தான் எடுப்பேன்னு சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இல்லாமல் இவருக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் ஒய்யுடைய ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிஷன் நம்பர் 2. அதே மாதிரி இவங்களுக்குள்ள மாறுபட்ட ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடாது, சம்பந்தம் இல்லாத ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடாது. மார்க்கேஜினா மார்க்கேஜி அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஒரு வாசகங்களும் அதில் இருக்கக்கூடாதுன்றத ஒரு கண்டிஷன் நம்பர் 3 சொல்கிறாங்க. அதே மாதிரி இதற்கு நோட்டீஸ்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பணம் கட்டலைன்னா நீங்கள் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது மொத்தம் 4 கண்டிஷனாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இணைய விரும்பினால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் என்ற டெக்ஸ்ட் மெசேஜும் உங்களுடைய ஊருடைய பெயரையும் உங்களுடைய பெயரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் உங்களை இந்த குரூப்பில் இணைச்சிடுறேன். அது இதற்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்து அதற்கப்புறம் நீங்கள் இணையுங்க. நன்றி, வணக்கம்.